வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு ஏஏ இந்த வாரம் நம்ம திருப்பி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ரவி அண்ணாசுவாமி மற்றும் பாலசுப்ராவோட வந்திருக்கோம். கொஞ்சம் டிலே ஆயிருச்சு இந்த வாரம். ஒரு 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் சுனாம போச்சு, எல்லாருமே பிஸி ஆயிட்டோம். அதனால வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா கொடுக்க முடியல. பட் இந்த வாரம் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனோட ரவியும் வந்துட்டு அவரோட காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு அருமையா வந்திருக்காரு. ஸோ வித் தட் செட், வெல்கம் டு சொல்வனம் வினாவனம் ஏஐ இந்த வாரம். ரவி வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ், வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அருமையா இருக்கும், ரொம்ப நன்றி. சோ நம்ம வந்து வாசகர்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்ல பார்வையாளர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ரோக்ராமுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ அதுக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தான் காரணம். ஸோ வித் தட் செட் நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நீங்க வந்து பயங்கரமான அதிரடியா ஜெமினி 3 பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ ஆரம்பிச்சிடலாம் அதை பத்தி. அது நம்ம சந்திச்சு கிட்டத்தட்ட நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் விடாமல் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பல மாடல்ஸ் வந்துட்டு இருக்கு. டெய்லி ஒரு மாடல் வந்துட்டு இருக்கு. அதாவது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு மாடல் வரும். 0.1 போட்டு ஒரு 3 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கிராக் வந்து 4.1 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து டாப்ல இருந்தது. பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து ஜெமினை வந்து 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லா பெஞ்ச் மார்க்லயும் அது டாப்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஜெமினை 3.0, அதாவது இப்போ இருக்கிற காம்படிட்டர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஆந்த்ராபிக், சானெட் 4.5, ஓபஸ் 4.5, கூகுள் வந்து 3.0, கிராக் வந்து 4.1 அண்ட் ஓப்பன்ஏஐ வந்து 5.1. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா 5.1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெரிய, அதாவது திங்கிங்கு, அல்காரிதம் டிசைன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண கூகுள் 3 மாடல் சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாப்புலர் ஆகி எல்லா பெஞ்ச் மார்க்லேயும் வந்து, அதாவது மிச்சவங்களாம் ஓட்டப்பந்தயத்தில் தள்ளி முன்னாடி போயிட்டாங்க. இதில் என்ன முக்கியமான 4-5 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ எப்படி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண பயன்பாட்டாளருக்கு எந்த சாட்பாட்டை யூஸ் பண்ணாலும் ஏறக்குறைய அதே பதில் தான் வரும். அதாவது நீங்கள் அதில் வித்தியாசம் காட்டவே முடியாது, ஏன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸ்டைல் ஆஃப் டாக்கிங், அதில் தான் வந்து வித்தியாசம் வரப்போகுது. அதில் தான் வித்தியாசம் தெரியுது. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுது, அப்படி தான் அதை தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஜெமினி அப்படின்னா, எங்கே வேறுபடுத்தி காட்டும்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ரீசனிங்கை ஒரு நீளமான கேள்வி கேட்டால் அதை தொடர்ந்து தேடி கண்டுபிடிச்சு அதை சரி பார்த்து திங்கிங் பண்ணி ரீசன் பண்ணி டூல் யூஸ் பண்ணி நிலை தவறாமல் குழம்பிடாமல் ரொம்ப நேரம் சிந்திச்சு ஒழுங்கான பதிலை கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து ரிலையபிலிட்டி ஆஃப் த ஆன்சர் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா முன்னாடி வெறும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லும். இது மல்டி மாடல். அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, வார்த்தையை கொடுத்துட்டு அது என்ன பண்ணும், ஒரு கட்டம் போட்டு அது ஒரு கம்பேரிசன் சார்ட் கொடுக்கும், இல்லை ஒரு டிராயிங் போட்டு ஒரு பை சார்ட் கொடுக்கும். இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு சயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதை எப்படி வந்து கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றுது அப்படின்னா முன்னாடி வந்து இப்படி சுற்றுதுன்னு சொல்லும், கீழே வந்து ஒரு படம் போட்டு அதை அனிமேஷனாகவே மாற்றி கொடுக்குது. இப்போது அப்படின்னா மல்டி மாடல் ஜெனரேட்டிவ் இன்டர்ஃபேஸ். அதாவது 3 விஷயம் சொல்கிறாங்க: எக்ஸ்டெண்டட் திங்கிங், ரிலையபிள் திங்கிங், ஜெனரேட்டிவ் இன்டர்ஃபேஸ் இன்க்ளூடிங் கஸ்டம் டிசைன்ஸ். யூஐ டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 3வது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏஜென்டிக் கோடிங்க்கு ஆன்டை கிராவிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோடெக்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த ஒரு விண்ட் சர்ஃப்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு விண்ட் சர்ஃப்னு ஒரு இது கர்சர் மாதிரி, கிளாட் கோடு மாதிரி விண்ட் சர்ஃப்னு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங் ஐடி இது ஒன்று. அந்த கம்பெனி கூகுள் விலைக்கு வாங்கிட்டாங்க. கம்பெனியில் உள்ள டாப்பில் அவங்க 3 மாதத்துலேயே வந்து அந்த குரூப் வந்து இந்த ஆன்டை கிராவிட்டி அப்படின்னா வந்துட்டு கோடிங்கில் வந்து எல்லாத்துலேயும் மாட்டிட்டு முழிக்காமல் அப்படியே பறந்து போகலாம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்கன்னா அதை உடனே செயல்படுத்தலாங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக அதை நம்ம இது ஒரு தனியாக கூட நம்ம பேசலாம். உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பேசுவேன், அதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக கொடு அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து சாட்பாட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதில் ஒரு படி இறங்கி போய் என்னை கேள்விகள் கேளு, நான் ஒரு பதில் சொல்லுவேன், திருப்பி என்னையை நீ இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்லி நான் நேற்று மாதிரி ஒரு ஆப் ஒன்று பண்ணேன். அதை நான் வந்து போட்டு காமிப்போம். ப்ளீஸ் இன்டர்வியூ மீ ஆஸ் ஐ அபவுட் அ டாபிக்
அப்போ உடனே அந்த கேள்வி கேட்கும், என்ன உனக்கு எதை பற்றி பேசணும்னு நினைக்கிற, ஜெமினி 3 பற்றி பேசுகிறேன் இன்னும் நம்ம சொல்லி முடித்த உடனே அது சொன்னதுலேருந்து அது என்னங்கிறது அது வந்து கூகுள் ஜெமினிக்கு அனுப்பிச்சு டெக்ஸ்ட்டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக மாற்றி அதுலேருந்து ஒரு கேள்வியை உற்பத்தி பண்ணி நம்மளை திருப்பி அது கேட்குது, அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மொத்த இன்டர்வியூவே வந்து ஒரு வர்ச்சுவல் இன்டர்வியூ அசிஸ்டண்ட்டே நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை வந்து இந்த ஆன்டி கிராவிட்டியில் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேப்பபிலிட்டிஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த 3 விஷயத்தினால டீப் திங்கிங், மல்டிமோடல் கேப்பபிலிட்டி, ஜென்ரேட்டிவ் இன்டர்ஃபேஸ், ஆன்டி கிராவிட்டி, இது வச்சு இவங்க வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிட்டதாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எல்லா விதமான தரவு சோதனைகள் பெஞ்ச்மார்க்ஸில் வந்து இப்போ இவங்க லீடிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து அது எல்லா லீடிங்னு சாதாரண லீடிங்கில் மிச்சவங்களோட ஒரு 10% 15% ஜாஸ்தி உள்ளதாக பண்ணியிருக்காங்க. வைப் கோடிங், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வைப் கோடிங் கேட்குறவங்களுக்கெல்லாம் வைப் கோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு கோடெல்லாம் எழுதாமல் என்ன வேணும்னு சொன்னாலே நல்லா இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் சொல்லிட்டே வந்து அதுவே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுறதுக்கு பேர் வைப் கோடிங். அந்த கேப்பபிலிட்டி வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆன்டி கிராவிட்டியில் இருக்குது. அந்த நினைவு திறன் விண்டோ சொல்கிறோம் இல்லையா, மாசிவ் கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 மில்லியன் வரையும் நினைவு பண்ணிகிட்ருக்கு. வீடியோவை இன்புட்டாக கொடுத்து, இப்போ ஒரு வீடியோ ஒன்று இன்புட்டாக கொடுத்து இந்த வீடியோவில் எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வீடியோ கேட்குறீங்க, கேட்டு முடிச்சப்பறம் எங்கேயோ இதை பற்றி பேசினாரே ஒரு விஷயத்தை பற்றின்னு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இந்த இடத்துல அது வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க வந்து இப்போது கூகுளோட சர்ச்சில் கூட 3.0 கொடுக்க போகிறாங்க. ரொம்ப அதே மாதிரி அதோடைய ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. பல மொழி திறமையும் ரொம்ப நல்லா இருக்குது, தமிழ்லேயும் அழகாக பண்ணுது. ஸோ இப்போ கூகுள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேட்சப் ஆரம்பித்தாங்க. ஜெமினி 2.5 ப்ரோவில் கேட்சப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸ்டென்மெண்ட்டே போயிட்டாங்க. இப்போ வந்து இவங்க டஃப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஓப்பன் ஏஐக்கு வந்து தே ஹவ் கிரியேட்டட் சம்திங் தட் இட் இஸ் நாட் ஈஸி டு கேட்சப் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், அருமையா நான் பயங்கர டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஜெமினி 3 வந்து அது கூகுள் 3 ஜெமினி வந்து நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த மக்கள் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கற கேள்வி இதுதான். இப்ப வந்து காலையில ஒரு மாடல் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் பார்த்தா அவங்க எல்லாம் இது பெஞ்ச் மார்க்கையும் பிரேக் பண்றாங்க. ஈவினிங் பார்த்தா இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க, அது எல்லாம் பெஞ்ச் மார்க்கையும் ரிலீஸ் மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேபிட் டெவலப்மெண்ட் இது வந்து கொஞ்சம் பயமுறுத்தினாலும் கூட ஒரு இது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு இவ்வளவு போட்டியாளர் இருக்கப்போ, இவ்வளவு மாடல்ஸ் இருக்கிறப்போ இது வந்து கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து நான் கேட்கறது உங்களுக்கு கேட்கணும் முதல்ல நினைச்சேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. பட் ஆனா குவாண்டம்ல வந்து நிறைய பிரேக் த்ரூ நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி. அப்ப நீங்க உங்க சைட்ல அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நீங்க கவனிச்சீங்க? இல்ல, நான் குவாண்டம் ப்ராசஸர் பத்தி நானும் பாஸ்டன் பாலாஜியும் சேர்ந்து ஒரு எபிசோட் பண்ணோம். அந்த எபிசோட்ல வந்து என்னோட வாயும் குருத்தமும் என்னவும் அதுல என்ன சொல்லியிருந்தா முடிக்கிறப்ப வந்துட்டு இந்த குவாண்டம் ப்ராசஸர் வந்து கூகுளோட குவாண்டம் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், ஏஐ குவாண்டம் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வில்லோ பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இது மாதிரி நம்ம இந்தியால வந்து இன்னொரு சிப் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அது முடிஞ்சு 2 வாரத்துல இந்தியால QPI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்க வந்து ஒரு குவாண்டம் சிப் தயாரிச்சிருக்காங்க. பேர் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவேரி என்னன்னா 64 கியூபிட்ஸ். நம்ம பார்த்த வரையும் வந்து இந்த கூகுளோட வில்லோ வந்துட்டு ப்ராசஸர் வந்து 106 கியூபிட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்துட்டு ஐபிஎம் ஆகட்டும், இப்போ கேல்டெக்ல எல்லாம் வந்துட்டு 5000 கியூபிட்ஸ் வரைக்கும் எல்லாம் கூட மெஷின்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த கியூபிட்ஸ்ல என்ன முக்கியமான விஷயம்னா எவ்வளவு கியூபிட் அப்படிங்கறத விட அந்த கியூபிட்டோட அக்யூரசி என்ன அப்படிங்கிறது முக்கியம். சொன்ன லாஸ்ட் வீக் நம்ம அந்த குவாண்டம் ஏஐ பத்தி பேசுறப்போ, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறப்போ, அந்த சிப்பை பத்தி பேசுறப்போ ஏன் கூகுளோட அந்த இது பிரேக் த்ரூ அப்படின்னு சொன்னோம்னா அதோட எரர் கரெக்டிங் கெப்பாசிட்டி, அந்த எரர் கம்மியா இருக்கும் அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம். அதுவே தானாவே எரர் கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்து எரர்ஸே கம்மியா தான் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா குவாண்டம் அப்படிங்கிறது வந்து sub-0 டிகிரி டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகிற ஒரு சிப்பு. அதனால ரொம்ப மைன்யூட்டான டீடைல்ஸ் இருக்கும். அதனால கம்ப்யூட்டிங் ரொம்ப வேறுபடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணும்னா இந்தியாவில் நான் அதான் என்னோட அறியாமையை நான் வந்து குட்டு வச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ப்ராசஸரை கூல் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸே இல்லை. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இந்த டீம் உழைச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு சிப் உருவாக்கி இருக்காங்க. அதுல இப்போ 64 கியூபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான விஷயம். எனக்கு இது எல்லாத்தையும் கூட எனக்கு என்ன முக்கியமான தோணுச்சுன்னா
இந்த 64 கியூபிட் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் Q3 2026 இதை வந்து கமர்ஷியலா ரிலீஸ் பண்றான்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிச்சயமா இதை வந்து கேலண்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கணும். என்ன பொறுத்தவரை இது பயங்கரமான அச்சீவ்மெண்ட். ஏன்னா குவாண்டம் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட ஸ்பீடே வேற. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஆர்கிடெக்சர்ல வந்து 64 பிட் 32 பிட், அதாவது பைனரி டிஜிட் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கியூபிட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள், ஒரு கியூபிட்ல வந்து மல்டிபிள் பொசிஷன்ஸ் இருக்க முடியும். ஸோ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து நீங்க இது பண்ண முடியும். ஸ்பீடு வந்து நீங்க அந்த 106 கியூபிட் ப்ராசஸர் வில்லோடதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,000 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு அவங்க சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 64 கியூபிட்ல வந்துட்டு அவங்க எரர் ரேட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் இட் வில் மேஜர் பிரேக் த்ரூ ஃபார் இந்தியா. ஸோ இதே மாதிரி வந்து அவங்க இந்த சிப் மேனுஃபேக்சரிங், அந்த சிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்றதுல தான் வந்துட்டு காமிச்சாங்கன்னா நம்ம வந்து தாய்வானுக்கு இணையா வர முடியுமான்னு திருப்பி என்னோட வாய்முகூர்த்தம் பழிச்சாலும் நல்லதுதான். தாய்வானுக்கு இணையா நம்ம வந்து சிப் மேனுஃபேக்சரிங் உருவாக முடியுமா, இல்ல வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தகுந்த அளவு வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருந்தாலும் கூட நம்மளும் ஒரு பிளேயர் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த பியூஷ் மிஸ்ரா வந்து இன்டர்நேஷனல் இது வரப்போ கூட அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வந்து நிறைய வந்து ஐஸ்கிரீமையும் டீயும் தான் ஆத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு இது பதில் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த QPI டீம் வந்துட்டு அவங்க வந்து Q5 அப்படின்னாங்க. ஸோ அந்த டீம் வந்து கண்டிப்பா காட்டலாம். இது வந்து பாரத பிரதமரே வந்து அதை வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அது என்ன பொறுத்தல ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ போன வாரம் என்ன திட்டணும்னு நினைச்சவங்க, போன எபிசோட் அந்த குவாண்டம் ஏஐ பத்தி திட்டணும்னு நினைச்சாங்கன்னா என்ன திட்டிக்கோங்க. பட் இது ஒரு சந்தோஷமான விஷயம்னால திட்ட ஏத்துக்க நான் தயாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்க உசுப்பேத்தல்ல வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துப்போமே. ஆமாமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. ஆனா இது நிஜமா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நான் கூட அந்த நியூஸ் ரிலீஸ் வரப்போ வந்துட்டு சரி ஏதோ ஒன்று சின்ன பசங்க மாதிரி ஏதோ காலேஜ் இதுல பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த குவாண்டம் ப்ரோசர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த கூலிங் ஃபெசிலிட்டியா வந்து ஒரு சாதாரண யூனிவர்சிட்டிலாம் பண்ணி இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிலாம் பண்ண முடியாது. இந்த பயங்கரமான மேசிவ் ஃபண்டிங் வேணும், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேணும். அதை வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்க வந்து இப்போ பார்த்துக்கலாம், நம்ம வந்து இப்போ அதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நீங்க இன்னும் ஃபேப்ரிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிசினஸா இந்தியாவுக்கு வர்ற சான்சஸ் இருக்கு. சுந்தர் பிச்சை ஆகட்டும், எலன் மஸ்க் ஆகட்டும், ஓப்பன்ஏஐயோட சாம் ஆல்ட்மன், இவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்தது குவாண்டம் ப்ராசஸரிங் அந்த ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸரோட ஸ்பீட் பத்தல அப்படிங்கிறப்ப குவாண்டம் ப்ராசஸிங் பத்தி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி இந்த மேட்டர் ஆஃப் டைம்ஸ் வந்துடும். அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். பட் அடுத்த தடவை உங்ககிட்ட அதே இந்தியா ரிலேட்டட் வந்து நீங்க வந்து இந்த பெஞ்ச் மார்க்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த என்னென்னமோ பெஞ்ச் மார்க்ஸ்னா வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு வாட்டி வந்து இந்த கிராக்குக்கோ இல்ல இதுக்கோ வந்து கூட நம்ம பேசுறப்ப வந்துட்டு எல்லா பெஞ்ச் மார்க்கும் கொஞ்சம் விழாவறையே பேசணும். ஆனா அதுல வந்து நம்மள மிஸ் பண்ண ஒரு விஷயம் அந்த இந்தியால பெஞ்ச் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்ப IndQA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பெரிய மொழி மாதிரிகள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இங்கிலீஷில் நல்லா பதில் சொல்லும். அதே மாதிரி ஜெர்மன், ஃப்ரான்ஸ்லலாம் நல்லா சொல்லும், ஃப்ரெஞ்ச்லலாம். தமிழ், ஹிந்தி, தெலுங்குலலாம் அவ்வளோ நல்லா சொல்லாது. அப்புறம் ஹிந்தியில் நல்லா சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் தெலுங்குல ஹிந்திலையும் நல்லா சொல்ல ஆரம்பிச்சு, தமிழில் ரொம்ப நல்லா சொல்ல ஆரம்பிச்சது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் கன்னடத்துலாம் ரொம்ப அழகாக மொழி மாற்றம் செய்கிறதுலலாம் பண்ணுது. இது எப்படி இவங்க சாதிச்சாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 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 பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது டெஸ்டிங். எப்படி வந்து பெஞ்ச் மார்க்ங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, இந்த துணி கிழிக்கிறதுக்காக கடைகளில், துணி கடைகளில் வந்து ஒரு மீட்டர் இதை பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க, கொண்டு போய் அங்கே மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அந்த மாதிரி மெஷர் பண்ணுற ஸ்டிக்கு தான் அது பெஞ்ச் மார்க்கு. தகவல் தரவு, சோதனை தரவுன்னு சொல்லலாம் நம்ம. அது பெரிய தொகுப்பு, அதெல்லாம் சாதாரண தொகுப்பு கிடையாது. அவங்க ஏன்னா இதுவரைக்கும் மொழிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, MMMLUன்னு ஒன்று இருக்குது, மல்டி லிங்குவல் லாங்குவேஜ் இது அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்னு. அது ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கேள்வி நீங்கள் தமிழில் கேட்டாலும் ஒழுங்காக சொல்லுதா, இங்கிலீஷில் கேட்டாலும் ஒழுங்காக சொல்லுதா, மலையாளத்தில் கேட்டால் ஒழுங்காக சொல்லுதா, அதாவது ஒரு மொழியில் கேட்டால் இன்னொரு மொழியில் பதில் சொல்லணும், அதில் அந்த மொழியில் கேட்டாலும் சொல்ல தெரியணும். இப்படி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கேள்வி பதில்களை தயாரித்து அதை தான் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இது என்னன்னா, எப்படி வந்து எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்தா அதை மக்கப் பண்ணி எல்லாரும் வின் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த தகவல் தரவை கொடுத்த உடனே எல்லா ML அதிலேயே ட்ரெயின் பண்ணி அதையே ஏஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும்.
அதனால சேச்சுரேட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே எல்லாத்துலேயும் 100 மார்க் வாங்குறாங்கன்னா எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? அதனால இவங்க என்ன பண்ணாங்க, ஓப்பன் ஏஐ நல்லா ஒன்று கவனிக்கணும். ஓப்பன் ஏஐயோட லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர் பேஸ் 2வது நம்பரில் இருக்கிறது வந்து இந்தியா தான். கரெக்ட். இன்ஃபேக்ட் அவங்க யுஎஸை விட பயனாளர்கள் அதிகமாக போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். அது வந்து இன்னொரு விஷயம் வந்து அங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா, அங்க என்ன பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் கூட கூட்டணி அமைச்சிட்டு ரிலையன்ஸ்ல அந்த அங்க இருக்கிற செல் கம்பெனிஸ் கூட ஜியோ கூட பண்ணிட்டு அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. அந்த ஓப்பன் ஏஐ வந்து ஃப்ரீயா நிறைய பேர் கொடுத்தா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, ரொம்ப சீப்பா பே ஆஸ் யூ கோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்க ஏன்னா அந்த இடத்துல மார்க்கெட்டை பிடிக்க பார்க்குறாங்க. அவங்க அப்படி பிடிக்கும்போது இந்த வெறும் மொழி மாற்ற கேப்பபிலிட்டி மட்டும், அந்த லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சா போதாது. இப்போ ஒரு ஆள் சொல்றான், அப்போ வந்துட்டு ஒரு உதாரணமா கேட்கும்போது அந்த சரி இப்போ இந்தியாவின் பிரதமர் யார், தமிழகத்தின் முதல்வர் யாரெல்லாம் கேட்டா கூட சொல்லிடலாம். அதெல்லாம் நியூஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நுணுக்கமான விஷயத்தை கேட்கும்போது உதாரணமா ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் தான் தெரியுமானா தடுமாறும். அது நுணுக்கமான விஷயம் தேவையாங்கல. என்ன சொல்ல வரேன்னா கல்ச்சரலி, அதாவது கலாச்சாரம், ஹிஸ்டரி, அந்த வரலாற்று உண்மைகள், அது மட்டும் இல்லாமல் சிந்தனை வழிமுறைகளே வேற கல்ச்சரில் வந்து அந்தந்த லாங்குவேஜுக்கே ஒரு தனி கல்ச்சர் இருக்கும். சில வார்த்தை பயன்பாடுகளே ஒரே வார்த்தை வேற இடத்துல வேற மாதிரி பயன்படும். இவங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா IND-QA, இந்தியன் கொஸ்டின் ஆன்சருங்கிறது ஓப்பன் ஏஐ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 261 வல்லுநர்கள், தமிழில் ஒரு 5 பேர், தெலுங்குல ஒரு 5 பேர், குஜராத்தியில் ஒரு 10 பேர்னு தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு 2200 கேள்விகள் தயார் பண்ணிட்டாங்க. 12 இந்திய மொழிகள்ல. எப்படி 12 மொழிகள் தேர்ந்தெடுக்கிறோம்? இந்தியன் மொழிகள் மொத்தம் 22 இருக்கு பயன்பாட்டில் உள்ள அபிஷியல் லாங்குவேஜஸ். இதுல எப்படி 12 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, எந்த மொழிகளை 5 கோடிக்கும் மேலான பேர்கள், 50 கோடியான்னு தெரியல, மேபி 5 கோடி தானே. தமிழ் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும்? தமிழர் 8 கோடி நினைக்கிறேன். 8 கோடி. ஆமா. ஸோ 5 கோடிக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்க என்னன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு 10 லாங்குவேஜ், 12 லாங்குவேஜ் வந்து 7 லாங்குவேஜ் வந்து 5 கோடிக்கு மேல பாப்புலேஷன்ல பேசுறாங்க. அது தவிர இன்னொரு 5 லாங்குவேஜ் தேடி 12 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் யூஸ்ல உள்ளதை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ தமிழ்ல நான் ஏன் ஆட்டோ சங்கர் சொன்னேன்னா அதுல ஒரு கேள்வி லா அண்ட் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல ஆட்டோ சங்கர் பத்தி ஒரு கேள்வி இருக்கு. ஆட்டோ சங்கர் என்னும் கொடுங்குற்றவாளி 1988 முதல் 95 வரை தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்தவர் ஆவர். இவர் செய்த பெரும் குற்றங்களுக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஆஸ்திரிய நரம்பியல் நிபுணரின் மனப்பகுப்பாய்வுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இந்த வழக்கின் விசாரணை தமிழக காவல்துறையில் என்ன மாற்றங்களை நிகழ்த்தியது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து சரியான பதில் அப்படிங்கிறதையும் அந்த வல்லுநரே எழுதி வச்சுடுவாரு. இதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 2200 கேள்வி. இன்னொரு உதாரணமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். உலகளவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கம் ஒரு எழுத்தாளரின் காப்புரிமை அந்த காலகட்டம் முடியும் முன்பே அவன் எழுத்து தொகுப்புகளின் காப்புரிமை முழுமையாக கைப்பற்றி பொது உரிமையாக அறிவித்தது எந்த நாட்டில் நடந்தது, இது ஏன் நடந்தது, இதற்கும் தமிழ் சினிமாவுக்கும் உள்ள தொடர்பை கொடுக்கும்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுல அது யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எனக்கு காப்புரிமை வந்து வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க தெரியும், திருவள்ளுவருக்கு வாங்கினாங்கன்னு தெரியும். ஏவிஎம் ஏதோ வாங்கி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, பாரதியாருக்கு வந்து ஏவிஎம் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் அது வந்து கவர்மெண்ட் வந்து ஏவிஎம் கிட்ட பணம் கொடுத்து அந்த காப்பி வாங்குவேன் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இருக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்னப்பறம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கலாம். சினிமாக்கு வந்து அந்த பாரதியார் பாடல்கள்லாம் யூஸ் பண்ணி, இப்போ வந்து நீங்க காப்புரிமை வந்து நம்ம பொது உரிமையினா பாரதியாரோட கவிதைகள்லாம் யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி காப்புரிமை காலகட்டம் முடியும் முன்பே அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க ரினியூ பண்ணிட்டே வந்திருப்பாங்க போல இருக்கு. அதான் ஏவிஎம் வச்சிருந்தாங்க அவங்க வாங்கி. கரெக்ட், நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு. கரெக்ட். வெரி குட். நல்ல, உங்களுக்கு நல்ல நினைவாற்றல். அது ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுன்னா இன்டர்நெட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு குயிக்கா கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை, தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆட்டோ சங்கர் அப்படின்னாலே அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து அந்த அறிவியல் வரலாற்று தரவு அதுக்கு இருக்கணும். குற்றவாளி 88 to 95 போது அது எங்க போய் தேடும், எப்படி கண்டுபிடிக்கும்? 88 95 இதெல்லாம் இன்டர்நெட்ல இந்த தரவுகள் இல்லை. இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2000 கேள்வி இப்போ 12 லாங்குவேஜ்ல உருவாக்கி இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 கேள்விகளை எழுதி இன்னைக்கு இருக்கிற பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கெல்லாம் இதை கொடுத்து எதுல எல்லாம் தடுமாறுதோ அதை மட்டும் சேகரிச்சு கொஸ்டின் பேங்கா வச்சிருக்காங்க. இப்ப இதை வச்சு இனிமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மொத்தமே
ஒரு GPT-5 வந்து 33% தான் அதில் வின் பண்ணியிருக்கு. ஜெமினி 2.5 ப்ரோ வந்து 35% தான். அது 3ல் ஒரு கேள்வி தான், அதால் ஓரளவுக்கு சொல்ல முடியுது. இதை நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து ஒரு நல்ல தரவு சோதனை செய்தாலே, எக்ஸாம் பேப்பரை நல்லா செட் பண்ணிட்டாலே அவன் கற்றுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இல்லையா? நல்ல எக்ஸாம் கொஷின் புக் இருந்தாலே அவன் அதை மக்கப் பண்ணுவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் தரவாக எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு நல்ல ரொம்ப அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க அவங்க. அருமை அருமை, சூப்பர் சூப்பர், அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து ஓப்பன் உருவாக்குனதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் மாதிரி மத்தவங்களும் யூஸ் பண்ணலாம், மத்த மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்துல கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்லதா பட்டுச்சு. கிராக்கோ இல்ல வேற ஏதாச்சும் இப்போ ஜெமினி கூட இந்த யூஸ் பண்ணணும்னா இந்த இண்டிக்யூ பெஞ்ச் மார்க் ரன் பண்ணி நாங்க இதுல இவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ரெகுலர் பெஞ்ச் மார்க் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது கரெக்ட், அது ரொம்ப கரெக்டான வேலை. அப்படிதான் பண்ணிருக்காங்க, எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. பெஞ்ச் மார்க் பண்றவங்க எல்லாருமே அதை வெளிப்படையா தான் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த வேகம் முன்னேற முடியுது, கம்பேரிட்டிவா பார்க்க முடியுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு சரியான பதில், அப்புறம் அந்த பதில் சரியா இல்லையாங்கிறது எதை வச்சு ஜட்ஜ் பண்ணணுங்கிற ரூப்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது எத்தனை பகுப்பாய் அந்த ஒவ்வொருக்கு எவ்வளவு அதை பண்ணக்கூடிய தராதரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய கிரைட்டீரியா, அந்த கிரேடிங் சிஸ்டம், அது மதிப்பெண் கொடுக்கும் முறை, மதிப்பெண் வரைமுறையும் இதோட இணைத்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கடினமான உழைச்சிருக்காங்க எல்லாரும். ஆமா, 200+ வல்லுநர்கள், 2500 பக்கம் கேள்விகள் அப்படின்னா நினைச்சு பார்க்கவே நம்ம சாதாரண ஒரு குழந்தைகளுக்கு 10 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் செட் பண்றதுக்கே தாவி தீரும். ஒரு எல்லாம் செட் பண்ண பெரிய விஷயம் தான். அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் அடுத்து சொல்ல நினைச்ச விஷயம் வந்துட்டு ஆப்பிள் அண்ட் கூகுள். ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அது வந்து இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் வர இந்த டேட்டா இல்லாம ரொம்ப அல்லாடுறாங்க. இந்த எல்எல்எம் மாடல்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு டேட்டா இல்லாம அல்லாடுறாங்க. அதனால வந்து அந்த அவங்களோட அந்த மாடலோட அக்யூரசி கம்மியாயிட்டே போகுது. ஸோ கூகுள் வந்து இதுல வந்து ஏன் சுப்பீரியரா இருக்காங்க அப்படின்னு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு வந்து டேட்டா, அமேசிங் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருடம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து கன்சியூம் பண்ணி, இண்டெக்ஸ் பண்ணி, கிரால் பண்ணி சேர்த்து வச்ச டேட்டாவோட அமௌண்ட்னால அவங்களுக்கு அந்த எல்எல்எம் மாடல் ஈஸியா கிடைச்சிருது. இன்னைக்கு வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஸ்ரீனிவாஸ் பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா இல்ல. அவங்க பணம் கொடுத்து டேட்டா வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் அவர் குரோம் ப்ரௌசர் வாங்குறேன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த ப்ரௌசர் மூலியமா தனக்கு டேட்டா வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த பிடிஎஃப் போறேன்னா, ஆப்பிள் நிறுவனம் வந்து அவங்களோட சிரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நீங்க ஜெமினி கூட கம்பேர் பண்ண, நீங்க ஜெமினி 3 பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து சிரி இருக்குல்ல. ஆனா சிரி வந்து ஐபோன் எல்லாருமே சிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அலெக்சா ஏ, மெட்டா ஏ அப்படின்லாம் இருந்தா கூட அவங்க சிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட குறைபாடு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுல வந்து இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆப்பிள் வந்து இந்த அவங்க அந்த மேப் ரிலீஸ் பண்றப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆப்பிள் மேப்ல வந்து திடீர்னு போய் முட்டு சந்தல் கொண்டு போய் விட்டுருவோங்களே, அது பயங்கரமா கிண்டல் வைக்கப்பட்டுச்சு. சரி, ஆப்பிள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே நாங்களே தான் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து இது தயாரிச்சு பார்த்தோம், எங்களுக்கு 10ல. சோ அதனால நாங்க வந்து கூகுள் கிட்ட சிரிக்கு வந்து நாங்க கூகுளோட இதை யூஸ் பண்ணிக்கிறோம், எல்எல்எம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து $1 பில்லியன் கொடுக்குறேன் வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கூகுளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. என்னன்னா, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா அவங்க ஏற்கனவே கூகுள் வந்து எல்லா ஐபோன்லயும் யூஸ் பண்ணணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே வந்து 2 பேருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன் சொல்லலாம். அதனால என்ன பொறுத்தல இந்த $1 பில்லியன் அப்படிங்கிறது நம்ம குறைந்த வேலை கூகுளுக்கு. ஏன்னா பெர்ப்ளெக்சிட்டி வந்து கேட்டீங்கன்னா அவங்க 15 பில்லியன் 20 பில்லியன் கூட கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்க போட்டியால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இவங்களோட மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ற நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், நம்ம பேசியிருக்கோம் அந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பத்தி வந்து நமக்கு தொடங்கினப்பவே பாத்தீங்கன்னா மில்லியன் பேராமீட்டர்ஸ்ல இருந்து பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் இப்போ வந்து ட்ரில்லியன்ஸ் பேராமீட்டர், பில்லியன் பேராமீட்டர்ல எல்லாம் போயிருச்சு. இது 150 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற ஒரு மாடலை பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. அது வந்து 100 ட்ரில்லியன், அது வந்து இப்ப நான் தான் நீங்க எழுதி வச்ச நோட்ஸ் அதை நான் பார்த்து சொல்றேன். 150 பில்லியன் இப்ப இருக்கிற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட மாடல். ஆனா கூகுள் ஜெமினி 3 தான் யூஸ் பண்ண போறாங்க, அது 1 ட்ரில்லியன் மாடல்.
1.2 ட்ரில்லியன். ஸோ அந்த ஆமா. 1.2 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற அந்த மாடலை யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒப்பந்தம் தான் நினைக்கிறேன் இந்த மாடல். இது தவிர ஆப்பிள் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஏஐ பொறுத்தளவு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அதாவது ஓப்பன் சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இல்ல பெர்ப்ளெக்சிட்டி, இவங்களெல்லாம் கிராக், இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ ஆப்பிள் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் ஒரு 1 ட்ரில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடல் அவங்களும் உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கூகுள் கூட இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 2 விஷயம் முக்கியமா நம்ம ஏற்கனவே சொன்னதே அதை ரீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, அதுவும் ஆப்பிள் மாதிரி நிறுவனத்துக்கு வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன கம்பெனிஸ்ல மீடியம் சைஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வாங்கினா ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த லார்ஜ் ஸ்மால் அப்படிங்கிற அந்த ரிலேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா 1.2 ட்ரில்லியன் இருக்கிற ஒரு மாடலை வந்து நீங்க வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ண முடியாது. அது ஆப்பிள் புதுசா கிரியேட் பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். ஆனா 6 மாசம் அப்படிங்கிறது வந்து ஏஐயோட இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஸோ அதனாலதான் அவங்க டக்குன்னு கூகுள் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க அதை பத்தி நான் ஒன்று ஆட் பண்றேன். நல்ல நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. கூகுள் இது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு, ரேஸ் வந்து யார் வேணா பெரிய மாடல் 6 மாசத்துல பண்ணலாங்கிற மாதிரி நிலைமையிலேருந்து இப்போ வெளில வந்துட்டாங்க. என்னன்னா இது காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப இந்த 1.2ல ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்கேலிங் லான்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு 1.2 ட்ரில்லியன் மாடலை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு 10 ட்ரில்லியன் டோக்கன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அப்பதான் அது வந்து சரியான புரிதல்களை கொண்டு இருக்கும். நீங்க 1 ட்ரில்லியன் டோக்கன் டேட்டாவை வச்சு 1 ட்ரில்லியன் மாடல் பண்ணீங்க அப்படின்னா தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டே, மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனே வந்து கூகுள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு போட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, 1.2 ட்ரில்லியன் இருந்தாதான் பேரறிவு பெற்ற ஏஐ உருவாக்க முடியும். அது நீ பண்ணணும்னா உன்கிட்ட 10 ட்ரில்லியன் டேட்டா வேணும்னு. கூகுள் ஏன் வந்து யூடியூப் வந்து இப்போ எஸ்பெஷலி ஜெமினி 3 வந்து எல்லாம் கொஞ்சம் அரண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு நேத்திக்கு இன்னைக்கு எல்லாம் அரண்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னா, இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஒரு வாலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஏறக்குறைய எல்லா சாட் பாட்டும் ஒரே பதில் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு இந்த ஜெமினி 3 வந்து ஒரு தனி லெவலுக்கு போயிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் புது அல்காரிதம் ஆர்கிடெக்சர்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணலை, நல்ல டேட்டா கொடுத்தோம், நிறைய டேட்டா கொடுத்தோங்கிறாங்க. எல்லாம் அரண்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன நல்ல டேட்டா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, கூகுள் வந்து 95ல் ஆரம்பிச்சாங்க. கூகுள் 95ல் பப்ளிக் கம்பெனி. அதுக்கு 2 வருஷம் முன்னாடியிலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து அவங்க இருக்காங்க. அவங்க டெய்லி யார் எந்த வெப்பேஜ் அப்டேட் பண்ணாலும் ஒரு காப்பி லோக்கல் எடுத்து வச்சிருவாங்க. அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மறந்து போயிருக்கலாம், கூகுள் புக்ஸ்னு ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 100 மில்லியன் புத்தகங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும், நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ இன்னைக்கு போய் நீங்கள் 1967 நேற்று எங்கேயோ பார்த்தேன், 1968ல் ஏதோ ஒரு எம்ஜிஆர் படத்துக்கான ரிவ்யூ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு யாரோ லிங்க் பண்ணியிருக்காங்க விக்கிபீடியாவில். என்னடான்னு போய் பார்த்தா கூகுள் புக்ஸில் வந்து அந்த வருஷத்தான இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ஸோட எல்லா பேஜையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் முதற்கொண்டு எல்லாம். இப்போ இருக்கிற இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் நியூஸ் பேப்பரை பூரா ஒரே ஸ்ட்ரோக்கில் படித்து எந்திரன் மாதிரி படித்து புரிஞ்சுக்கும். அப்போ வந்து கூகுளோட பெரிய டேலண்ட் இது கேப்பபிலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி 80 மில்லியன் புத்தகங்கள் எல்லா டாப்பிக்லையும் அவங்க படிக்குது அவங்களுடைய லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் இருக்கு பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி போய் யூடியூப்பில் போய் ஆஸ்க்னு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ நம்ம பேசி முடிச்சப்பறம் இதை பப்ளிஷ் பண்ண அப்புறம் கீழே போய் ஆஸ்க்னு கிளிக் பண்ணால் நம்ம 3 பேரும் எதெல்லாம் பேசணுங்கிறதே ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. இவங்கள்ட்ட இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் ஒரு நாளைக்கு 100 மில்லியன், ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் ஆகுது உலகம் பூரா. எல்லா விதமானதை பற்றியும், ரோடை பற்றி, சாலை பற்றி, அதை பற்றி நியூஸு, எல்லா ஐட்டம்ஸ் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறதுனால இவங்களோட இன்ஃபர்மேஷன் ரிச்னஸ் வந்து தொடவே முடியாது. அது ஒரு உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ரெண்டாவது வந்து ரிசர்ச் பேஸ் அவங்கள்ட்ட ரொம்ப இருக்கு. இவங்க வந்து இந்த இன்னைக்கு எல்எல்எம்ல யூஸ் பண்ற எல்லா டெக்னிக்ஸோட ஆரம்பங்களும் கூகுள்லேருந்து தான் வந்தது. அவங்கள்ட்ட ரிசர்ச் பீப்புள் இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க டிபியூஸ் நம்ம முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். ஜிபியோட பவர்ஃபுல்லான ஒரு டிபியூவை அவங்க 8வது ஜெனரேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பைசா கூட அவங்க வந்து இப்போ என்விடியா கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிபிஓ பயன்பாட்டை இப்போ அவங்க இதை ஆப்பிளுக்கும் அவங்களுக்கு மற்றவங்களும் விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கூகுள் வந்து தடார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் அப்படியே திருப்பி கொண்டு போய் அவங்க ஆண்ட்ராய்டு, குரோம் ப்ரௌசர்,
யூடியூபு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட சர்ச் இன்ஜின், அப்புறம் இந்த ஜெமினை. அவங்களுக்கு இந்த ஏஐங்கிறது வந்து 5ல் ஒரு விஷயம் தானே தவிர, இப்போ அவங்க அந்த அளவுக்கு பரவிட்டாங்க எல்லா இடத்துலையும். அதனால கூகுள் வந்து டாமினன்ஸுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். ஆனால் இதில் ஒரு ஃபன்னியஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ரேஸில் ஆப்பிள் தவறிட்டாங்க, ரைட்டு. மெட்டாவும் தவறிட்டாங்க. ஏன்னா வந்து லாமா 3க்கு அப்புறம் வந்து அவங்களால நல்ல மாடலே பண்ண முடியல. அவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்க எல்லாத்துலேயும். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய மாடல் பண்ணுற இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேர் ஃபவுண்டேஷனல் மாடல், பேசிக் மாடல். இதெல்லாம் வந்து அடித்தளத்தில் இருக்கும் மாடல். வெறும் வெறும் சாட்பாட் கிடையாது. எல்லாத்தையும் புரிந்து கொண்ட மல்டி மாடல் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் வந்து யாருமே எளிதில் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் இருக்குது. சரி, சைனீஸ் மாடல் இப்போ அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க கிமி K2 பார்த்தீங்களான்னு கேட்டீங்க. கிமி K2ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஒரு மூன் ஷாட்டுங்கிற ஒரு கம்பெனி, கிமி K2ன்னு சைனீஸ் கம்பெனி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஜென்ட் கொடுத்துருக்குது. என்னது அப்படின்னா, இன்னைக்கு இப்போ சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறோம், ஓஹோ கூகுள் 3.0 சூப்பராக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மாடல் இதே கேப்பபிலிட்டிக்கு வந்துடுது. அவங்க ஆனால் சொந்தமாக மொத்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது கூகுள் ஜிபிடி, கூகுளோடைய டேட்டாவை அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி, ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி, அதில் கேள்வி பதில்களை வாங்கி அதை டேட்டாவாக க்ரியேட் பண்ணி, அதை கோரியோகிராஃப் பண்ணி, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்லலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, ரொம்ப சர்வசாதாரணமாக சுருக்கி இத்தினுண்டாக்கி உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றாங்க அவங்க. அப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த என்னையோட கட் ஃபீலிங் வந்து ஜெமினி 3 அந்த அளவுக்கு சுருக்கி டிஸ்டில் பண்ணி அவங்களால ஏப் பண்ண முடியாது. ஏன்னா அது மல்டி மோடல் அண்டு ரொம்ப கஷ்டம். அதில் வேறு இவங்களும் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கன்னு இவங்களும் தடைகள் போடுறாங்க. இதுலேருந்து ஃபுல்லாக இதுக்கு மேலே எடுக்க முடியாது நீன்னு மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ சைனீஸ் வந்து இதுக்கு டஃப், ஓப்பன் சோர்ஸ் டஃப் கொடுத்துட்ருக்காங்க. பயனாளருக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து இப்போது 30 பில்லியன்லலாம் ரொம்ப நல்ல மாடல் கிமி K2லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசனிங் நல்லா இருக்குது, கோடிங் நல்லா இருக்குது, எழுதுகிற ஸ்டைலே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாடலை அமெரிக்காவில் பண்ண இங்கிலீஷ் மாடலை விட இந்த கிமி K2ஓட ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால அது வந்துட்டுருக்கு. அதுக்கு அவங்களும் ஈக்குவலாக ஓப்பன் சோர்ஸும் டெவலப் ஆகிட்டே இருக்குது இந்த ஏரியாவில். கிமி K2 சொல்றப்ப தான் ஞாபகம் வருது. நாம வந்து லோக்கல் மெஷின்ஸ்ல வந்துட்டு ஏஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கிமி தான் யூஸ் பண்ணிருக்கோம். கிமிலே வந்துட்டு அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பில்லியன் பேராமீட்டர்ஸ்க்கோ இல்லை 500 மில்லியன் பேராமீட்டர்ஸ் கொடுத்தாலும் கூட நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ண மாதிரி லோவர் பேராமீட்டர் ஜிபியூ இல்லாத லேப்டாப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கிமி K2 வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாசகர்கள்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த எபிசோடுமே பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன பிளக், அது போய் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்க பிரைவசி தேவை யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு இந்த சிப் மேனுஃபேக்சரிங், இந்த டேட்டா சென்டர்லாம் பேசுறப்போ நம்ம இதையும் கொஞ்சம் முன்னே தொட்டிருக்கோம். அதாவது என்னன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். 2 ரியாக்டர் இருக்கு. ஒரு ரியாக்டர் வந்து 600 மெகாவாட். அதாவது அந்த ஒரு ரியாக்டர் வந்து தமிழகத்தின் 1/3, 3/1 அளவுக்கு வந்து மின்சாரத்தை சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட ரியாக்டர் அது. 2 ரியாக்டர் ஒர்க் ஆச்சுன்னா 1200 பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 2-3 பாகம் அங்க கவர் பண்ணும் அப்படிங்கறதுதான். ஒரு டேட்டா சென்டர் வந்து இன்னைக்கு வந்து அந்த 2 ரியாக்டரையும் எவ்வளவு தயாரிக்குதோ அதை ஒரே வருஷத்துல கன்சியூம் பண்ண முடியும். அதுதான் ஒரு டேட்டா சென்டர் வந்து ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கான பவர் யூட்டிலிட்டி. அது தவிர ஸோ அமெரிக்கால இப்ப என்னாச்சுன்னா, இந்த ஏஐ நிறைய பேர் அந்த யூஸ் பண்றதுனால, நிறைய டேட்டா சென்டர்ஸ் கட்டுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மின்சார தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம், நிறைய வாட்டி என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நெப்ராஸ்கால கட்டுறாங்க, நியூ மெக்சிகோல கட்டிட்டு இருக்காங்க, அப்படின்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சென்டருக்கு வந்து அதீத அளவு பவர்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த பிரைவேட் கம்பெனி வந்து இங்க வந்து பவர் சப்ளை எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே அடுத்த வருஷத்துக்கான இல்ல அடுத்த 10 ஆண்டுகளுக்கான மின்சாரத்தை வந்து இப்பவே வாங்கி வச்சுக்கிறாங்க, சேமிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தயாரிக்கிறீங்க, எனக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதனால பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனையா வருதுன்னா, நம்மளோட எலக்ட்ரிசிட்டி நார்மலா நம்ம வந்து சாதாரண வீட்டு உபயோகத்துக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து அதோட விலை வந்து அதிகமாயிட்டு போகும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் வந்துட்டு நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு பணம் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அது டபுள் மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இப்பவே வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்து கடந்த 2-3 வருடங்களை பார்த்தாலும் இது எகின் டைரக்ட் காரலேஷன் வந்து அவங்க கொண்டு வர முடியல.
ஆனா இந்த டேட்டா சென்டர்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள்ல தான் அந்த டேட்டா சென்டர் கட்டியிருக்காங்களோ அந்த மாநிலங்கள்லாம் எலக்ட்ரிசிட்டியோட பிரைசஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கோம்னா ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10% 25% கூட சில இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நீங்க சில அமெரிக்கா வந்து ரொம்ப பரந்த நாடு. சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு சப்ளை சோர்ஸ் போறதுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாசஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போறப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்களோட இன்னும் காஸ்ட், சப்ளை காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இன்னும் இந்த கடந்த 5 ஆண்டுல வந்து ரொம்ப விலை ஏறி இருக்கு, மின்சார விலை ஏறி இருக்கு. இந்த டேட்டா சென்டர்னால இன்னும் அதிகமா போகும் அப்படின்றனால. சோ இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ரினியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். இந்த ரினியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா முக்காவாசி பார்த்து சோலார்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறது, அப்புறம் அந்த விண்மில்ல இருந்து மின்சாரம், மின் ஆலைகள்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி இப்போ நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் வந்துட்டு இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் ஓரளவு கம்மியாயிடுச்சு. நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு வர முடியாது. அது என்ரிச்சிங் ஃபெசிலிட்டிஸும் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து தீவிரமா சிந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக நீங்க என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து நீங்க யுஏஇல ஒரு டேட்டா சென்டர் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவில கூட ஒரு டேட்டா சென்டர் வைசாக்ல கட்ட போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்னா அந்த பக்கத்துல நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு, அங்கிருந்து பவர் சப்ளை பண்ணுவாங்க. இது எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ கூகுள் சுந்தர் பிச்சை என்ன பண்ணாருன்னா, இங்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், நான் கட்டுறேன் பாரு டேட்டா சென்டர் விண்வெளியிலன்னு சொல்லிட்டு விண்வெளியிலே கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படின்னு அருமையான பேர் வச்சிருக்காங்க கூகுள்ல. ஏன்னா அது என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு அருமையான கான்செப்ட். அந்த கான்செப்டை கேள்விப்பட்டோம்னா எலான் மஸ்க் வந்துட்டு இது அருமையான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் வந்து எப்படி ஸ்பேஸ்ல இருக்கோ அது மாதிரி வந்துட்டு ஸ்பேஸ்லயும் ஒரு டேட்டா சென்டர் கட்ட போறாங்க. ஸோ ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ். ஒன்று வந்து கொஞ்சம் இங்க விட வந்து சூரியன் பாதிப்பு இல்லாதப்போ மாதிரி இடத்துல வந்து நீங்க கட்டிக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா சூரியன், அதாவது நிழல்லே இருக்கலாம், அதாவது பூமியோட நிழல்லே இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கூலிங் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அது தவிர உங்களுக்கு வந்து சூரியனோட டைரக்டான வேவ்ஸும் உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோனால் பெட்டு. ஸோ அவர் என்ன சொல்ல, ஃபியூச்சர்ல வந்து டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்ல கட்ட முடியும் அப்படின்றாங்க. இப்போ நீங்க சொல்ற இந்த எல்எல்எம் மாடல்ஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து தகவல் தொடர்புல பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்போட வேகம் எவ்வளவு பிபிசி, நம்ம பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா மெகா பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம், அது அதிகம். இப்போ ஜிபிபிஎஸ்ல பேச ஆரம்பிச்சு, ஜிகா பிட்ஸ் பர் செகண்ட், பைட்ஸ் பர் செகண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து தகவல் பரிமாற்றத்துக்கான வேகம் அதிகமாயிருக்கு. அதனால நீங்க வந்து டேட்டா சென்டரை வந்து ஸ்பேஸ்ல கட்டினா கூட அந்த டேட்டா சென்டருக்கான வேகம் வந்து அதே வச்சுக்க முடியும். ஸோ முன்ன வந்து ஒரு காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங்னு எங்க கிளவுட்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்ப நிஜமாவே வந்துட்டு கூகுள் வந்து கிளவுடையும் தாண்டி கட்ட போறாங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நினைக்க போறேன். ஏன்னா கூடிய விரைவில் இப்போ இவங்க இருக்கிற 2 விஷயம், டேட்டா ஹங்கரி ஒன்னு, பவர் ஹங்கரி ஒன்னு. ஏன்னா டேட்டா ஹங்கரிக்கு வந்து இப்போ மாதிரி ஆப்பிள் மாதிரி கம்பெனி வந்து கூகுள் மாதிரி கம்பெனி கிட்ட போய் $1 trillion கொடுத்து $1 billion கொடுத்து டேட்டா வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து, எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு லிமிடெட் சப்ளை ஆயிருச்சு. நீங்க ஒன்னா வந்து ஃபாசல் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ரினியூபிள் யூஸ் பண்ணணும். ஆனா ரினியூபிள் வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் உங்களுக்கு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி மேசிவ் ஃபீல்ட்ஸ் கட்ட முடியாது. ஸோ அதனால விண்வெளி டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் சன் கேச்சர் வந்து அதே மாதிரி மற்ற கம்பெனிஸும் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ அடுத்தது உங்களோட ஃபேவரட்டான ஐட்டம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஏஐ பத்தி நம்ம எப்பவுமே கவர் பண்ணுவோம். அதுவும் இன்னைக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, அதனால நீங்க வரும்போது இசை இல்லாம எப்படி கவர் பண்றது? ஸோ இசை சம்பந்தமா ஏஐல என்னென்னலாம் முன்னேற்றங்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அது 2 விஷயம் கவர் பண்ண நினச்சேன். ஒன்று வந்துட்டு இசை அமைக்கும் மாடல்களான சுனோ வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து மாடல் 4, மாடல் 4.5, மாடல் 5 இப்போ வந்திருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. 5 ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எப்படின்னா மொழியை புரிந்து கொள்வதிலும், மொழியை ரெண்டர் பண்ணுவதிலும், இசை அமைப்பதிலும், கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு அந்த லிரிக்கு ஏற்றாப்புல இசையை தொகுப்பதிலும், இப்போ நான்லாம் என்னுடைய பாடலை பாடி என்னுடைய லிரிக்கு நான் பாடி இன்புட்டை கொடுத்த உடனே அங்கே அதை வச்சு அதுக்கான இசையமைப்பும் சில சமயம் கட்டமைப்பையும் கொடுத்துருவேன்னா, கீபோர்டில் வாசிச்சோ இல்லை வாயால் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி சவுண்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ண அதை நல்லா புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த எபிலிட்டி, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது ரொம்ப அற்புதமான பாடல்களை உருவாக்கி தருது. நம்ம நல்ல இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. அதனால் அது வந்து ஒரு மேம்பட்ட
இசை தொகுப்பு முறையாக மாறிட்டுருக்கு. சுனோ உடியோ அப்படின்னு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, யூடியோன்னு சொல்லி சுனோ மாதிரியே இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து யூனிவர்சல் மியூசிக்ங்கிறவங்க அவங்களுக்கு கேஸ் போட்டாங்க. அதாவது எங்களுடைய பாடல்களை எங்களை அறியாமல் யூடியூப்லேருந்து ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் இந்த இசையமைப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பணம் கொடுக்காம பிரபலமான கலைஞர்கள் குரலில் நீ பாட்டு கிரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி நிறுத்தணும்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று போட்டுட்டு இனிமே நீங்கள் உடியோ வச்சு பண்ணீங்க அப்படின்னா, பிரபலமான கலைஞர் குரலை வச்சு பண்ணீங்கன்னா அந்த கலைஞருக்கு அதில் ஒரு பங்கு கொடுக்கணும். இந்த யுனிவர்சல் மியூசிக் குரூப்புக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு, வீடியோவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சட்டம் ஒழுங்காயிட்டுருக்கு இப்போது. இப்போ இந்த நாப்ஸ்டர்னு ஒன்று வந்தோடனே எல்லாத்தையும் MP3 ஆக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதையே வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து லீகலைஸ் பண்ண மாதிரி லீகலைசிங் வேலை நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது படிச்சிங்களா, கேள்விப்பட்டீங்களா, ஆட் பண்ணுறீங்களா? இல்ல நீங்க சொன்னது நான் படிச்சது வந்து எனக்கு வந்து என்ன, நீங்க சொல்லிதான் அந்த சுனோ ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு அது வந்து என்னன்னா, அதோட மாடல் 5 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் பொறுத்தல பாத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறத பத்தி. முன்ன வந்து என்ன சொன்னீங்கன்னா, சுனோ ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் வச்சிருக்கேன், நீங்க பெய்ட் வெர்ஷன் வச்சிருக்கீங்க. சுனோ ஃப்ரீ வெர்ஷன் என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அது வந்து பை டிஃபால்ட் அவங்க அட்வர்டைஸ் பண்ணது என்னன்னா, நீங்க 4 நிமிஷத்துக்கான மியூசிக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பல முறை நாங்க ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா ஒரு நிமிஷம் இல்ல 1.25 அதே மாதிரி நான் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், அதை யூஸ் பண்ணாம இருந்துச்சு. அப்புறம் வந்து ப்ராம்ப்ட்டுக்கு நீங்க ப்ராம்ப்ட்லயும் வந்துட்டு ஒரு லிமிடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு 300 கேரக்டர்ஸ் தான் லிமிடேஷன், 250 கேரக்டர்ஸ் மாதிரி லிமிடேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சுனோ லேட்டஸ்ட் மாடல்ல வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன்லயே வந்துட்டு இந்த ப்ராம்ப்டோட லிமிடேஷன்ஸ் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு நீங்க வந்து என்ன ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கெல்டிக் மியூசிக்ல வந்துட்டு மிருதங்கத்தை யூஸ் பண்ண அப்படின்னா அது யூஸ் பண்ணுது. அது கேட்கறதுக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது கரெக்டா வருதா அப்படின்னு இசை வல்லுநர்கள் கேட்டாங்கன்னா காரியத்துக்கு போவாங்க. பட் அது வேற விஷயம். பட் ஆனா அது நம்ம யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா கரெக்டான ஒரு தரத்துக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க சுனோ நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க. சுனோவை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்போ என்னுடைய சேனலை ப்ரமோட் பண்றதுக்காக சொல்லதை நினைக்க வேண்டாம். ரீசெண்டாக என்னுடைய சேனலில் வந்துட்டு 2 பாட்டு போட்டேன். அதாவது ஒரு பாடல் வந்து ஓடுகிற நதி போல் வாழ்க்கை ஒரு நதி தான், சில நேரம் அதாவது தள்ளாடி போகும், சில சமயம் நல்லதாக போகும். மெயின் பாயிண்ட், ஆமாம், ஹைலைட் என்ன அப்படின்னா, மனசென்னும் ஓடம் தழும்பாமல் பார்த்துக்கோ, அதான் தீம். துணிவென்னும் துடுப்பை இருக்க பிடிச்சுக்கோ, அப்புறம் அலை வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, பயணம் சுகமானது அப்படிங்கிறதா அந்த பாட்டு. எனக்கு வந்து லிரிக்ஸு அதை நான் எழுதி இது ராகமும் நான் போட்டுட்டேன். இது வந்து வைதேகி காத்திருந்தால் ஒரு பாட்டு இருக்கு, ஆஹா ஓஹோ இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, அதாவது மேகங்கள் பாட்டு. அதோடைய மூடை எனக்கு பிடிச்சிருந்ததுனால, ஆனால் இது சொந்தமாக டியூன் போட்டு ஓடுகிற நதி போல வாழ்க்கை ஒரு நதி தான் அப்படின்னு போட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதாவது ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் வந்து கீபோர்டில் வாசிச்சு இது பண்ணியெல்லாம் பண்ணி இந்த பாட்டு நல்லா வந்தது. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டேன், என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். எனக்கு திடீர்னு தோணுது இது நல்லா இருக்கே இது மூடுன்னு சொல்லி இது ஹிந்தியில் எழுத முடியுமான்னு பார்த்து நான் என்ன பண்ணேன், வரியாக அதை யோசிச்சு தட்டி கொட்டி, சில வரிகள் தெரியல, அதெல்லாம் நான் ஜெமினி ஏஐயில் கேட்டு அது நல்லா எடுத்து கொடுத்தது. அது வந்து ஜிந்தகி எக் சஃபர் ஹை அப்படின்னு வரும் அந்த பாட்டு ஹிந்தியில். என்ன இதில் பியூட்டி, எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஓடுகிற நதி போல வாழ்க்கை ஒரு நதி தாங்கிறது என்னுடைய டியூனு. அதுக்கு ஜிந்தகி எக் சஃபர் போல ஃபிட் பண்ணும்போது நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அதோடைய ஹிந்தி வெர்ஷனும் நான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடி. தமிழ் வெர்ஷனு கேளுங்க, ஹிந்தி வெர்ஷனையும் கேளுங்க. ஹிந்திக்காக எப்படி அதை மாற்றி அமைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதம். அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஆரம்பித்து பாடவனுடைய குரல், பாடவனுடைய துனி கூட ஏலேலோ ஐலசாங்கிறத வந்து தமிழில் வச்சிருக்கு, ஹிந்தியில் எடுத்துடுச்சு. எப்படின்னா பாருங்க, ஏலேலோ ஐலசாங்கிறது ஆக்சுவலாக ஏலேலோ ஐலசா நான் வடநாட்டிலையும் உண்டு, ஆனால் வடநாட்டு பாடல்கள் அதிகம் வந்ததில்லை. தமிழில் ஏலேலோ ஐலசான்னு அடிக்கடி வரும். ரொம்ப தமிழில் ரொம்ப அழகாக அந்த குரூப் சிங்கிங் வந்திருக்கு, எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்தது அது. ஆனால் ஹிந்தியில் அதை எடுத்துட்டு இவனே பாடுற மாதிரி பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அப்போ தான் நான் கவனிக்கிறேன், அதாவது அந்த கலாச்சார சூழல் இசையில் வந்து கலாச்சார சூழலின் படிவங்கள்
நல்லா பதிவாகுது இல்லையா? அதை இசையை புரிந்து கொள்ளும் போது கலாச்சாரத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்கிறது. அதான் யாரோ நான் ஒரு தடவை அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல், இட் இஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் விச் ஹேஸ் பீன் டிஸ்டில்டு பை ஆர்டிஃபிஷியல் கால்குலேஷன். அவ்வளோதான், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் அது. மனிதனுடைய கலாச்சார துணுக்குகளை பிடித்து வைத்திருக்கிறது. அது வச்சு தான் அதை திருப்பி சீரமைக்குது. சுணுவோட பயன்படுத்துறதுனால என்னால் இது பார்க்க முடியுது. எப்படின்னா சில சமயம் வந்து உணர்வுகளே நம்ம கிரியேட் பண்ண உணர்வையே, சொல்ல நினைச்ச உணர்வை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியும். அப்போ வந்து இதில் என்ன இப்போ தெரிய வந்திருக்கு அப்படின்னா, போன வாரம் இன்னொரு நியூஸ், இதுக்கு தொடர்புடைய நியூஸு, ஸ்பாட்டிஃபைல வைரல் ட்ராக், டாப் ட்ராக் ஒன்று வந்தது. அது வந்து எல்லாரும் வந்து இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பல முறை கேட்டாங்க. வைரல் 50 சாங்ஸ்ன்ற சாங்கில் டச், அதே மாதிரி ஒரு டச் சாங், அசைலம் வர்றவங்களை நாங்கள் வேணான்னு சொல்லுவோம், அதுங்க உரிமை எங்களுக்கு உண்டுங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அது என்னன்னு போய் பார்த்தா அது ஏஐ மூலம் ஜென்ரேட் பண்ண பாட்டு. இதே மாதிரி பில்போர்டு அப்படின்னு சொல்லி டாப் 40 வார வாரம் போடுற கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டாப் லிஸ்ட் வந்து ஒரு ஏஐ ட்ராக் வந்து. இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஏஐ ஜென்ரேட்டட் சாங். அது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம், நிறைய பேருக்கு வருத்தமாயிடுச்சு. என்னன்னா, மனிதர் உணர்வுகளை கடத்துறதுக்காக வைத்திருக்கிறது தான் இசை. கடத்துறதுன்னு சொல்றேன், இந்த மீனிங்னா டிரான்ஸ்மிட்டுங்கிறது மீனிங்ல சொல்றேன் நான். உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்காக வைத்திருக்கொள்வது தான் இசை. ஒரு மெஷின் வந்து இதை கிரியேட் பண்ணி கொடுக்குது, அது மனுஷன் நல்லா இருக்குன்னு வேற சொல்றானேன்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் சொல்றாங்க அது முக்கியம் இல்லப்பா, நான் இந்த பாட்டை கேட்ட உடனே உன் மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் உணர்வும் வருகிறது. நல்லதோ கெட்டதோ உணர்வு தூண்டப்படுகிறதா, நல்லபடியாக ஒரு குறிக்கோளை நோக்கி தூண்டப்படுகிறதா, உணர்வு நெகிழ்ச்சி உண்டாகிறதா, அதுதான் கேள்வியை தவிர இது எதை வைத்து உருவாக்கினேங்கிறது யாரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முன்னாடி வந்து எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் சேர்ந்து உட்காந்தாதான் ஒரு நல்ல பாடல் வரும். அதில் இளைய கண்ணதாசனுக்கு வந்த ஐடியாவில் எம்எஸ் விஸ்வநாதனே பலசை ரிஜெக்ட் பண்ணுவார். எனக்கு வந்து இல்லை இது நல்லா இல்லை கவிஞரை, வேற மாற்றி போடுங்க அப்படிம்பாரு. இப்போ அந்த எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கும் திரை கண்ணதாசனுக்கே இருந்திருந்தால் அவர் எந்த மாதிரி பாடல்களை உருவாக்கியிருப்பாரு, என்ன வேணுமோ அதை பற்றி பாடியிருப்பார். அவர் அந்த ஃப்ரீடம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வார்த்தைகளை இப்படி அப்படி மடக்கி போட்டு சொல்லக்கூடிய திறமை எம்எஸ்விக்கும் இன்னும் இருந்திருந்தா அவர் எவ்வளோ புது பாடல்களை பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து வாக்கேக்காரர்கள்னு நம்ம சொல்கிற மாதிரி பாடவும் பாட தெரிஞ்சு, வரியும் எழுத தெரிஞ்சு, அதுக்கு டியூன் பண்ண தெரியுறவங்க, இசையும் தெரிஞ்சவங்க தான் வந்து ஒருங்கிற பாடல்கள்லாம் எட்டு கட்டி பாடுறவங்களாம் அப்படி தான். அப்போ அந்த திறமையை வந்து இப்போ இந்த சிஸ்டம்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஹியூமன் இருந்தாகணும். எழுதுறவன் ஹியூமனாக இருக்கணும், இல்லை இசையமைக்கிறவன் ஹியூமனாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் வெறுமே ஏஏ உருவாக்கி ஏஏ சூப்பராக போட்டு ஹிட் ஆன மாதிரி தெரியல இது வரைக்கும். ஆனால் இவங்க என்ன ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் எனக்கு இது ஆச்சரியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் ஏன் ஆச்சரியம் கிடையாதுன்னா, நான் கொடுக்குற இன்புட் அது எப்படி பெரிதுபடுத்தி ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதுங்கிறது நான் ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதனால நான் செய்ய ஆரம்பித்ததை என்னை விட நன்றாக செய்ய முடிக்கும் எபிலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஆர்டிக்கல் ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுனா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றம் பண்ணி கொடுனா, எந்த மனிதன் பண்ணோடது நல்லாவே பண்ணுது. சூப்பர் ஹியூமன் எஃபர்ட்டோட பண்ணுது, எபிலிட்டியோட பண்ணுது. ட்ரைனிங் தான், மாடல் தான். அதனால் இதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ பில்போர்டு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இனிமேல் நாங்கள் வந்து ஏஐ இன்புட் ஆனதை சார்ட்டில் அலோவ் பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆன்கோயிங் இது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமாக இது அடுத்த வருஷம் இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய $1500, அதாவது $1500 எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி 1000 என்ன 8 லட்சம் 10 லட்சம். அந்த செலவில் ஒரு முழு மூவியை இப்போ உருவாக்க முடியுது, கேப்பபிலிட்டி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு வியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் என்னுடைய புது பாடல்களுக்கு வியோ 3 யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதை எப்படி புரிஞ்சுட்டு செய்யுது, அது நுணுக்கமாக கண்டினியூட்டி கொடுக்குதுங்களாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக ஒரு வருஷம் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை கிரியேட் பண்ணுறேன்னா, ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லாம் வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு $2000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மூவி எடுத்துடலாம். இது யாரும் கிராமத்தில் உள்ள ஒரு ஆள் பண்ண முடியும். இப்போ இந்த கலை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போகுது. அதாவது ஃப்ரீயாக செய்யக்கூடிய, அப்படின்னா வந்து உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய உணர்வுகளும் தான் இப்போது முக்கியத்துவம் பெறப்போகிறது. அருமை சூப்பரா அருமையா முடிச்சீங்க. இசை மற்றும் கலைத்துறையே வந்துட்டு கொஞ்சம் கலங்கி இருந்தாலும் கூட ஒரு பாசிட்டிவா நீங்க முடிச்சிருக்கீங்க. இதுல வந்து இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நம்ம திருப்பி நான் இது வந்து திருப்பி ஒரு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதோட விலையெல்லாம் குறைய டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப்
டெக்னாலஜி. அதாவது ஒரு 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 எளிய ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான அந்த டெக்னாலஜியோட இது. ஸோ இந்த அளவுக்கு விலை குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ பேர், நீங்க சொன்ன மாதிரி கண்ணதாசன் மாதிரி எவ்வளோ பேர் கிராமத்துல இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரீ இது கிடைச்சிச்சுன்னா அவங்களோட இட்டு கட்டி பாடுறத வந்து தானே டியூன் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு குதூகலமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அருமையா நீங்க முடிச்சீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். பாபா, நீங்க வாங்க, நீங்க அமைதியாவே இருக்கீங்க. இந்த க்ளூலி பத்தி பேசிட்டு இருந்தீங்க, டிண்டர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் வந்து எங்களை வந்து ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். பரமசுந்தரின்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. டிண்டர் வந்துட்டு அந்த படத்துல இருக்கிற ஆப்பை வந்துட்டு அப்படியே ஃபீச்சரா கொடுக்குறாங்க. ரசாயன வேதியியல், அதுல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஆப் ஒண்ணு தயார் பண்ணுவாரு. அதாவது உங்களோட காதலிய வந்துட்டு நீங்க எல்லா விதமான குணாதிசயங்களும் உங்களுக்கு எப்படி பொருந்துங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அப்படிம்பாரு. அதை வந்துட்டு டெண்டர் பண்ணி விட்டுருக்காங்க நிஜமாவே. கெமிஸ்ட்ரின்னு ஒரு ஃபியூச்சர் ஒன்று. எனக்கு என்ன கேள்வினா, கல்யாணம் கட்டி பொண்ணெல்லாம் காலேஜ் முடிக்கிற சமயத்துல நீங்க டெண்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் இப்பெல்லாம் பொருத்தம் பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, பொண்ணு தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நுழைஞ்சதுல எல்லாத்தையும் கத்துக்கணும். நம்புறோம் கண்டிப்பா நம்புறோம் பாபா. மேட்ரிமோனிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, படம் சினிமா வந்துட்டு ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்றது. அது நீ ஒன்னு இன்டர்ப்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. எழுத்தாளர் சுஜாதா கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லுன்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா, 1961 எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த அந்த அதை எடுத்து படிச்சீங்கன்னா அது அப்படியே சாட் ஜிபிடி. அதாவது அவர் சொல்லுவாரு, எனக்கு வந்து 10% காதல், 20% கிரைம், 30% தமிழ் இலக்கியம் சேர்த்து எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படிம்பாரு. உடனே அதை படப்படன்னு டைப் அடிக்கும். உடனே அவர் சொல்லுவாரு, இப்போ இதை திருத்தி இதுல ஒரு அரசனை சேரு அப்படிம்பாரு. இது அவருடைய கனவுல கற்பனையில 1960 வந்திருக்குது. அதே மாதிரி எனக்கு பத்திரிகையில் பதிப்பிடுவதற்கான ஒரு துணுக்கு சொல்லு ஒரு அப்படின்னு சொன்ன உடனே டைப் பண்ணுது. இந்த மாதிரி வந்து அட்லாண்டா மாகாணத்தின் பக்கத்தில் உள்ள இடத்தில் இப்படி நடக்கிறதாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கல்கண்டில் நியூஸ் போடுற மாதிரி ஒரு துணுக்கு போடும். அந்த கட்டாயம் அந்த சிறுகதை எடுத்து படிங்க. கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லுன்னு அதோடைய பேர். அதில் வந்து ஒரு மேட் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார், ராகவேனியம் கூட அவரை பற்றி பின்னாடி இன்னொரு கதை ஒன்று உண்டு, யுரேனியம் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி. ரொம்ப அற்புதமான இமேஜினேஷன் அது. ஆனால் அப்படியே சாட் ஜிபிடி. அதாவது இந்த விஷன் இருந்திருக்கு, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. பட் இது அவர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிற விதம் நீ பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃபை வந்து நான் லாஸ்ட் வீக் எதாச்சும் அந்த புக்கை படிக்கும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அரண்டு போயிட்டேன். அதாவது அப்படியே அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் திருப்பின உடனே அது இப்படி டைப் பண்ணுது அப்படின்னு அவர் போட்டு காமிச்சிருக்காரு அவர். நீங்க சுஜாதா பத்தி சொன்ன பிறகுதான் இப்போ சமீபத்துல வந்து ராஜேஷ்குமாரோட பேட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து பல்ப் ஃபிக்ஷன் எழுது ரொம்ப பாப்புலரான ஒரு கிரைம் ரைட்டர். பட் ஆனா அவரு வந்து சொன்னது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, இப்ப வந்து நம்ம இந்த போதைப் பொருள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டெக்னாலஜி போதைங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. அது என்ன பண்றாங்கன்னா, the frequency is generated, உங்க நியூரல் இதை வந்து வேரியேஷன் பண்ணி விட்டு அது ஒரு போதை ஏத்தும். ஸோ அதுக்கு வந்து நீங்க காயின் போர்டு, அதாவது நீங்க அதுக்கு பணம் கொடுத்து வாங்குறீங்க. ஸோ என்னோட மூளையை வந்து என்னோட நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆல்டர் பண்றதுக்கான போதைக்கான பணத்தை கொடுத்துட்டு அது நீங்க ஏதோ காதல் எடுத்து மாட்டிட்டு மாதிரி அதுக்கு அப்படி ஒரு கதை எழுதியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் கதை படிக்கல, அதுவும் வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஆமா, நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அது என்னன்னா, உண்மையிலே அதுல உண்மை இருக்கு. பைனாரல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வலது காதுக்கு ஒரு சவுண்டு, இடது காதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும்போது பீட்ஸ்னு உருவாகும். அதாவது ரெண்டுலயும் ஸ்லைட் ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் கொண்டு போனீங்கன்னா அதோட பீட் வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி மூமெண்டா வரும். நம்ம பிரெயின்ல வந்து ஆல்ஃபா வேவ், பீட்டா வேவ், காமா வேவ், டெல்டா வேவ்னு இருக்கு. இந்த ஆல்ஃபா வேவ் தான் நம்ம நார்மலா நீங்க நானும் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 20 frames per secondல ஓடிட்டும் ஹெர்ட்ஸ்ல 20ல. பீட்டாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 10-12 வரும். இப்போ ஒரு ஆள் வந்து பேசிகிட்டே இருக்கிறவர் வந்து படம் வரைய ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அவருடைய பேச்சு அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தா கூட என்னன்னு சொல்லுவாரே தவிர நம்மள்ட்ட இயல்பாக அவரால் பேச முடியாது. ஏன் அப்படின்னா பார்த்து கவனிக்கிறதுக்கு இது போகும்போது பிரெயின் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப காம் டவுன் ஆகி அது வந்து 10 frames per secondக்கு போயிடும். தூக்கத்துக்கு நீங்கள் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 4 to 7க்கு போயிடும்.
அப்போ வந்து ஃபாஸ்ட் திங்கிங் வரும், தீட்டா வேவ்ஸ்னு பேரு. அதுல தான் வந்து கற்பனைகள்லாம் வேகமா ஓடுறது, அப்படியே மொத்த பாட்டு வந்து விழுதியா அப்படின்னு கவிஞர்கள் சொல்றதெல்லாம் இந்த ஸ்டேட்டை வந்து குழந்தைகளுக்கு அது இருக்கும் எப்பவுமே இந்த தீட்டா வேவ்ஸ். லாஸ்டா உள்ளது டெல்டா வேவ் வந்து 1 to 3 பல்சஸ். இதுதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த வேவுக்கும் இந்த வேவுக்கும் இதுல இங்க வந்து 440 இங்க 443ன்னு போட்டாங்கன்னா அந்த வேரியேஷன் உள்ள 3 வந்து பிரெயின் பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன ஆகும், அந்த அந்த ஒரு என்ன சமாதி மனநிலைக்கு போகும். அது உண்மையில அது சமாதி மனநிலை தான், நம்மளா உருவாக்கிக்கிறது இல்ல, இந்த இந்த வேவ்ஸ் மூலமா உருவாக்கிக்கிறது. அது ஒரு போதை மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, அதுக்கு யோகா ட்ரெடிஷன்ல அதுக்கு பேரே இருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமாதி சுவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது சமாதியின் சுவை அப்படின்னு, அதுல சிக்கிக்கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சமாதியில போயிட்டேன்னா அந்த ஒரு அது என்ன ஆகுது அந்த நேரத்துல அப்படின்னா, பிரெயின்ல வந்து டோப்பமைனும் செரோட்டோனினும் ஈக்குவலா சுரந்து அமிர்தம்னு சொல்லுவாங்க. அதோ அந்த சமாதி அமிர்தம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களை மனசை கம்ப்ளீட்டா அமைதிப்படுத்தி ஹீல் பண்ணும் அது. ஆனா அதுக்கே நீங்க அடிமையாயிடக்கூடும். அதைத்தான் இவர் வந்து இத எங்கேயோ அந்த அவருக்கு அது கேட்ட உடனே யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பைனாரல்னு சொன்ன உடனே இவர் டக்கு டக்குன்னு இன்னுமெல்லாம் யோசிச்சு ஒரு மைண்ட்ல அது கற்பனையில வந்து விழுது அவருக்கு. அது நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நீங்க தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. ஆமா, நான் அது பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சுஜாதா 1961 இருந்த கதையும் இன்னைக்கு கிரைம் கதை மன்னர் அப்படின்னு நினைச்சிருக்க ராஜேஷ்குமார் வந்துட்டு பாத்தீங்கன்னா the thinking in our land is not less அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அருமையா பிடிச்சிங்க. சோ பாப்பா, நீங்க இந்த க்ளூலி பத்தி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி? நீங்க எல்லாம் ரொம்ப இந்த சமாதி மனநிலைக்கு போனா நம்ம திருட்டு மனநிலையிலேயே இருக்கிற இந்தியர்கள் இல்ல, நம்ம படம் கூட வந்தது. இப்போ வந்துட்டு க்ளூலி வந்து என்ன பண்ணாங்க, இன்டர்வியூ கொடுக்கும் போது நீங்க ஸ்கிரீனை பார்த்து இந்த மாதிரி பேசினா கூட உங்களோட ஸ்கிரீன் முன்னாடி ஒரு நாங்க என்ன கேள்வி கேட்குதோ அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு இன்டர்வியூவர் என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கான விடையோ உங்களுக்கு முன்னாடி கண் அளவுல நாங்க போடுறோம். நீங்க அதை பார்த்து கொஞ்சமா அவங்க எங்க நீங்க இது பண்ணா போதும். கோடிங் பண்ற போது கூட நீங்க இப்படியே யோசிச்சு கூட நீங்க இப்படியே பண்ணலாம் இல்லையா, வேற எங்கேயுமே பார்க்க வேண்டாம், மானிட்டரை பாக்குற மாதிரியே நீங்க டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ வந்துட்டு இன்டர்வியூஸுக்கு விட்டாங்க. எல்லாரும் வாங்கினாங்க. அதெல்லாம் ரொம்ப லிமிடெட் மார்க்கெட் தானே. சோ என்ன சொன்னாங்க, அவங்க கம்பெனிஸ் கிட்ட போயிட்டு யாரெல்லாம் எங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்களோ நாங்க போட்டு கொடுத்துடுறோம், உங்களை நீங்க வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணிடலாம், திருடனை நாங்க காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் நல்லா இருக்கே, நம்மளுக்கு உண்மையான ஆள் தானே வேணும், நல்லா யாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம், அவன் ஸ்கிரீனை பார்த்து பேசுறான், கண்ணை பார்த்து பேசுறான், நேர்மையா இருக்கான், எங்கேயுமே அலைப்பாயல திம்மால இதால அப்படிங்கிற போது இப்போ அவங்க அந்த மார்க்கெட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எங்க கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் கிட்ட போன உடனே ஃபார்ச்சூன் 500 கம்பெனி எல்லாம் உன்னை நம்பவே முடியாதுடா, இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு நீ வெப்ப நாளைக்கே போய் போட்டி கம்பெனி கிட்ட அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் விக்கிறேன் அப்படின்னாங்க. வந்துட்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த விசு படத்துல காட்டுற மாதிரி புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு ஆட்டுற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்க கிட்ட கொடுக்கிற சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாதிரி ஒரு புதிய சித்தாந்தத்தை அவங்க உருவாக்குறாங்க. நீங்க எல்லாம் அவங்கள என்ன பண்றீங்க, அவங்கள ரொம்ப தாக்குறீங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்தது க்ளூலி. அதாவது பயன்படுத்துங்க, அதனால யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க், அதாவது யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கையா அவன் பாட்டுக்கு ஏதோ வேலை கிடைக்கலையான்ற என்னையே நம்பாதேன்டான், என்னையே நம்பாத அப்படின்னா அப்புறம் இவங்கிட்ட என்னையே நம்பாதுங்கிறவரை சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் எப்பவுமே சொல்லுவாரு, எலான் மஸ்க் ஒண்டே நம்பவே நம்பாத, யார வேணா நம்பும்பாரு. எலான் மஸ்க் எப்பவுமே டே நம்பர் 1ல இருந்தே அவர் எல்லா அராஜகமும் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கம்பெனில வேலை பார்க்க வரும்போது இது எடுக்கிறாங்க, பயோமெட்ரிக் எடுக்கிறாங்க. இப்போ பல கம்பெனில எடுக்கிறாங்க, உங்க குரல் சோதனை, உங்களோட வடிவ சோதனை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம், அதெல்லாத்தையும் வச்சு ஒரு காதலியை உண்டு பண்ணிட்டார் அவர்.
இந்த எம்ப்ளாயிஸ வச்சே அவர் உண்மையாவே, அதாவது உடனே எம்ப்ளாயிஸ் இது பார்த்தா அசப்ல பார்த்தா என்னோட கண்ணு மாதிரியே இருக்கே, என்னோட மூக்கு மாதிரியே இருக்கேனா, உங்ககிட்ட இருந்து மூக்குமா, அங்க இருந்து கண்ணு, இங்க இருந்து வாயு, அங்க இருந்து காது அப்படின்னு இருக்காரு. உடனே அவங்க இதெல்லாம் நீங்க உள்ள வரும்போது கையெழுத்து போட்டுட்டு தான் வந்தீங்க, என்டிஏலயே இருக்கு, இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கலாம். சோ இது இன்னொரு நிஜ செய்தி ஒண்ணு உலாவிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கண்ணில் படுது. நீங்க எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இல்ல அதான் சொன்னல, அவரை வந்து நீங்க போயிட்டு கண்ணு என்ன மாதிரியே இல்ல, உன்னோட கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா அது எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கிறதுக்காக நான் உதாரணங்கள் சொல்றேன். நம்ம தமாசா பேசினா கூட இது வந்து தவறான விஷயம் தான். ஏன்னா ஒருத்தரோட பிரைவசி டேட்டா வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட தொழில் நம்ம எம்ப்ளாயியை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் போறோம். அந்த நம்பிக்கை கெட்டுருச்சுன்னா ஒரு எம்ப்ளாயரோட ரிலேஷன்ஷிப் கெட்டுரும், சக மனிதனை நம்ம நம்பும் தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அப்படியே இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா கூட, க்ளூலி ஆகட்டும் இல்ல இந்த எல்லாரும் மிக்ஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நம்ம பரஸ்பரம் நம்பிக்கை தான். இப்ப நானும் நீங்களும் ஏன் பேசிட்டு இருக்கோம், ரவி நம்ம கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையின் அந்த கட்டுமானத்தை உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ஹியூமனிட்டி மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும். ஸோ அது வந்து கண்டிப்பா அவங்க நிறுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அந்த பயஸ் ஃபார் ஏஐ நிறுத்தணும். பட் இனிமே நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சந்தோஷமான விஷயத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த சில நாட்களா வந்துட்டு இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து பபுள் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து பயங்கர இன்டென்சிவா இருந்துச்சு. என்ன காரணம்னா என்விடியாவோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பதட்டமா இருந்தாங்க. ஏன்னா ஏஐலனால இந்த அளவுக்கு வந்து நிஜமான ரெவென்யூ கொண்டு வர முடியுமா, அதாவது ப்ராஃபிட் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாபா தான் இப்போ எனக்கு போட்டு விட்டாரு. என்விடியா வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அறிவிச்சிருக்காங்க, சென்ற வருடத்தை விட 65% அதிகம். அது இன்னும் சென்ற 2 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 265% அதிகமான ப்ராஃபிட் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து $100 சம்பாதிச்சிருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு சுமார் $275 பக்கம் சம்பாதிக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா பாக்குறேன். ஏஐ பபுள்னு சொல்லிட்டு இருந்தா கூட சுந்தர் பிச்சை ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு சமீபத்துல வந்து, நான் ப்ளூம்பர்க்னு நினைக்கிறேன், ப்ளூம்பர்க் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க வந்து ஏஐ பபுள் இருக்கு அப்படிங்கறத நம்புறீங்களா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அருமையா ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. எப்பவுமே டெக்னாலஜி சேஞ்ச் ஆறப்போ பபுள்னு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்காக நல்ல பணம் செலவிடாம இருக்க முடியும். அதுல இப்ப நான் செலவு பண்ணுவேன், எனக்கு அதுல எனக்கு செலவு பண்ணாலும் அதுக்கு போயிரும், பபுள் வந்து வெடிச்சு எனக்கு இதுல லாஸ் வரும் தெரிஞ்சு கூட நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் பண்ணலன்னா, இது மாதிரி பண்ணாம இருந்ததுனால பல கம்பெனிகள் முன்னால் அழிஞ்சிருக்கு. இப்ப வந்து இருக்கிற முன்னேற்ற பெரிய கம்பெனி யாருமே அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. சோ அதனால பபுள் வந்தாலும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பபுள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிதான் ஜான்சன் இன்னைக்கு அவரோட இதுல சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் இன்னும் அடுத்த குவார்டர் வரைக்குமாச்சும் வந்து வால் ஸ்ட்ரீட் கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் பாசிட்டிவ் நியூஸோட முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நான் முன்னவே சொன்ன மாதிரி ரவி, பாலா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். சில விஷயங்களுக்கு ஏற்பு இல்லாம இருக்கலாம், இல்ல ஏற்புடையதா இருக்கலாம். அதாவது சில விஷயங்களை கவர் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். ஸோ நாம வாசகர்கள் கேட்டுக்கிறதெல்லாம் வந்துட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லதோ கெட்டதோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ ரவி வந்திருக்காரு, ஆண்டி வராரு, விவேக் இருக்காரு, அப்புறம் லக்ஷ்மண் கூட ஒரு சீரீஸ் லாஸ்ட் டைம் பண்ணோம். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்களும் பேச தயாரா இருக்காங்க. நீங்களும் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா பேசுவாங்க. ரவி சொல்லுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் பார்க்குறவங்களுக்கு, அதாவது பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயம், இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறது சும்மா ஒரு 1 லைனாவது ஒரு டாட் மாதிரி போட்டு ஐ லைக் திஸ்ன்னு போடுங்க, இல்லை இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது யூடியூப்க்கு அதுதான் சிக்னல். அது உடனே நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லாட்டி இது வந்து அதாவது நம்ம வந்து இந்த ஏஐ குறித்த செய்திகள், டெக்னாலஜி தொழில்நுட்ப குறித்த செய்திகள் பரவலாக எல்லாரையும் சென்று அடையணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நிஜமாவே. இருந்தாலும் இது ஒரு பரவலாக பண்ணணுங்கிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கட்டாயமாக இதை பார்த்து முடித்த உடனே கீழே போய் ஐ லைக் டிட்னா அது போடுங்க. என்ன லைக்லிங் கூட பண்ண வேணாம், ஐ லைக் டிட்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் கமெண்ட் கீழே போடும்போது அதை அவங்க யூடியூப்க்கு என்ன தெரியுதுன்னா, ஓ யாரோ ஒரு ஆள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இதுக்கு கீழே கமெண்ட் வர போடுறானா அப்படின்னா இன்னொரு 100 பேருக்கு அதை காமிக்கலான்னு அவங்க 100 பேர் காமிச்சாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. 1000 பேர் காமிச்சா ஒருத்தர் தான் பார்ப்பாங்க.
அவங்க 10,000 பேர் காமிப்பாங்க. அப்போ நீங்கள் எவ்ரி டைம் சம்படி கமெண்ட்ஸ் இன்னொரு 100 பேருக்கு அவங்க காமிப்பாங்க. அப்படி தான் யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பலருக்கு சென்று அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு ஐ லைக் இட்னு கீழே ஒரு கமெண்ட்டில் ஐ லைக் இட்னு போட்டு சும்மா உங்கள் பேரை போட்டு பதிவிடுங்க தயவு செஞ்சு. பர்ஃபெக்ட். தேங்க்யூ ரவி. நல்லா அருமையா சொன்னீங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. தட்ஸ் இட். தேங்க்ஸ். அருமையான எபிசோட், நிறைய விஷயம் கவர் பண்ணோம். திருப்பி அடுத்த வாரம் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி எல்லாம் கமெண்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பா கவர் பண்ணலாம். நன்றி ரவி. நன்றி பாபா.